கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மாரி உங்களுக்கு முதுகு வலி பயங்கரமா இருக்கு. முதுகு வலினால நீங்க என்ன பண்றீங்கன்னா, டாக்டர போய் பார்க்குறீங்க. முதுகு வலி டாக்டர். முதுகு வலி டாக்டர் பார்த்த ஒரு சில நாள்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ட்டு குணமாயிடுது. அதுக்கப்புறம் பிசினஸ் பிசினஸ் வந்து லாஸ்ல போது. நீங்க லாஸ்ட்ல போறது காரணத்தினால என்ன பண்றீங்கன்னா, ஒரு பிசினஸ்க்கு வந்து ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் வந்து ஹையர் பண்றீங்க. பிசினஸ பார்த்துக்கணும்னு. ஹையர் பண்ண அடுத்த செகண்ட் அடுத்த அடுத்த ஒரு சில நாள்ல, ஒரு சில மாசம் என்ன ஆகுதுன்னா, உங்க பிசினஸ் வந்து பயங்கரமா போகுது. அதிசயம் இல்ல? ஆனா அதுதான் இல்ல. ஆ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அதிசயம்னு இல்ல. இது வந்து வாழ்க்கைய வாழ்க்கையில நடக்கிற நார்மல் நிகழ்வு தான், தினசரி நிகழ்வு தான் நம்ம அதிசயமா பார்க்குறோம். வாழ்க்கையின் விஷயங்கள் வந்து இயல்பாகவே ஒரு அடிப்படை அளவை சுற்றி ஏறுறதோ, இறங்குறதோ இருக்கும். அது அது நம்ம முதுகு வலியா இருந்தாலும் சரி, பிசினஸ் ஆகவும் சரி, அல்லது வானிலையா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஒரு அடிப்படைய சுற்றி தான் ஏறியோ, இறங்குறதோ இருக்கு. எப்படின்னா, ஒரு தீவிரமான நிகழ்வு வந்து அது சரியா இருந்தாலும் சரி, தவறான நிகழ்வா இருந்தாலும் சரி. சி பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்வா இருந்தாலும் சரி. அது வந்து சராசரி நிகழ்வ பின்தொடர்ந்து வரதுனால தான், அது தீவிரமாக தெரியுது. இதே சராசரி நிகழ்வ இல்லாம எல்லாமே தீவிரமா தெரிஞ்சா, அது அப்புறம் எப்படி தீவிரமா தானே தெரியும். சராசரி நிகழ்வ பின்தொடர்றதுனால தான் அது தீவிரமான நிகழ்ச்சியா தெரியுது. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோல்ஃப் ஆடுறவர் வந்து ஆ தோத்துட்டே இருக்காரு, கடுப்பாவுறாரு. கடுப்பாவுற காலத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு நிபுணர ஒரு நிபுணர அணுகுறாரு. அவர் கூட ட்ரெயின் பண்ணாரு. நிபுணர் அணுகுனாரு. அவரு கூட ட்ரெயின் பண்றாரு. அப்போ அ டெய்லி அ டெய்லி அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, டெய்லி அவங்க பயிற்சி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவரு வந்து நார்மல் ஆக ஆரம்பிக்கிறாரு. ரெகுலரா ஒரு ஸ்டாண்டர்டா நார்மல் ஆக ஆரம்பிக்கிறாரு. நார்மல்னா, நார்மலா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த நார்மலா விளையாட ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த பெயர் வந்து நிபுணருக்கு போய் சேருது. ஆனா, இவரு நிபுணர் இல்லாமலே அவங்க ஆடி நார்மலா ஆகிக்கலாம். ஆனா, அந்த நிபுணர் வந்ததால தான் அது ஆடி அப்படி ஆச்சு. அந்த நிபுணருக்கு பேர் சேருது. இந்த மாயை பார்த்தீங்கன்னா, நம்ம பணத்த நிபுணர் மேல வீணாக்குறது, அப்புறம் நம்மளோட நம்பிக்கைய தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்களுக்கு தட்டி குடுக்குறதுக்கும், நல்லா படிக்காத பசங்களுக்கு அடி குடுக்குறதுக்கும் இருக்கிறாங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் தற்செயலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்காத பசங்கலாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. அதே நல்லா பண்ண பசங்கலாம் தட்டி குடுத்த பசங்கலாம் கொஞ்சம் முன்ன பின்ன மோசமா பண்ணிட்டாங்க. இதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த டீச்சர் வந்து தவறான முடிவு எடுக்குறாங்க. என்ன தவறான முடிவு எடுக்குறாங்கன்னா, அப்போ அடிச்சா பனிஷ்மென்ட் குடுத்தா நல்லா படிக்கிறாங்க பசங்க. அப்படின்னு நெனச்சு தவறான முடிவ இந்த எஜுகேஷன் சொசைட்டிக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு உண்மை நிகழ்வு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ கவர்மெண்ட்டே இந்த ஒரு மாயைக்கு விடுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டன்ன்னு ஒரு கம்பெனில பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிகழ் ஒரு குறைந்த பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சூஸ் பண்ணிட்டு ஸ்கூல் ப சூஸ் பண்ணிட்டு ஒரு காம்ப்ளக்ஸ் சப்போர்ட் ப்ரோகிராம் இங்க கிரியேட் பண்றாங்க. இந்த காம்ப்ளக்ஸ் சப்போர்ட் ப்ரோகிராம்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதே வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஸ்கூல் வந்து ரேங்க்ல மேல வருது. ரேங்க்ல மேல வரும்போது இந்த அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரோகிராம் தான் வந்து நல்லா உங்க ப்ரோகிராம் தான் வந்து உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா, அவங்க வந்து ரிக்ரெஷன் டூ மீன் அதாவது ஆ சராசரிக்கு திரும்பும் மாயத்துக்கு விழுந்துட்டாங்க.
அந்த ஸ்கூல் வந்து நார்மலாவே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதுதான். எப்பயாவது நீங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனி அடி வாங்குற நிலைமையிலேருந்து ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி வளர்றதோ, இல்ல பிசினஸ் ஒரு கன்சல்டன்ட் ஹையர் பண்ணி வளர்றதோ, ஒரு டாக்டர போய் குணமாச்சு அடுத்த நாளே அப்படின்னு நினைக்கும்போது, கொஞ்சம் கவனமாவே இருங்க உங்க கவனத்த. நீங்க வந்து எப்பவுமே அத நெனச்சு பாருங்க. இது வந்து ஆ நிகழ்வுகள் என்ன மாரி நிகழ்வுகள் நடக்குது? நார்மலாவே இந்த நிகழ்வு நடக்குதா? இல்ல புதுசா இப்ப தான் நடக்குதா? அப்படின்ற மாரி பாருங்க. நீங்க இந்த மாரி ஏதாவது எக்ஸ்பர்ட்க்கு பே பண்ணி, அது நீங்களே சரி பண்ற நெலமையில இருக்கிற இதுவுல நீங்களே எக்ஸ்பர்ட் பே பண்ணி ஏதாவது பண்ணிக்கிறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல தெரிய வைங்க.